பிரைஸ் அல்லாஹ். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 1 அதிகாரம் 34 மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனே அறியனே என்றாள். லூக்கா 1 அதிகாரம் 34 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுக்கும்போது நாம் கேட்கிற கேள்வி இது எப்படி ஆகும் என்பதே. நாம் எதிர்பாராத, நம்மால் முடியாத, நம்மால் இயலாத, நமக்கு மேலான பெரிய காரியங்களையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவதாக சொல்லும்போது நாம் கேட்கிற கேள்வி இது எப்படி ஆகும் என்பதே. சில சமயங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகள் மிக பெரியதாக இருக்கலாம். ஆனால் இது எப்படி ஆகும் என்று நமக்குள் ஒரு கேள்வியை கேட்டு அந்த ஆசையை, அந்த எதிர்பார்ப்பை அப்படியே நிறுத்தி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு தருவதாக சொல்கிற பெரிய காரியங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை எப்படியும் நிறைவேற்றி தருவாரா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்ந்து, நாம் விருப்பப்பட்டு விசுவாசத்தோடு அவரிடம் கேட்கும் காரியங்களை செய்து முடிக்கவும், அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கவும், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நிறைவேற்றவும் நம்மிடமும் பேசுவார். சம்பந்தப்பட்டவர்களிடமும் முன்குறிக்கப்பட்டவர்களிடமும் பேசுவார். தேவதூதன் மரியாளை நோக்கி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லிவிட்டார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அதே கர்த்தருடைய தேவதூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாளை மனைவியாக சேர்த்து கொண்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இவ்வுலகத்திற்கு அனுப்பவும், தம்முடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றவும், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றவும் இதெல்லாம் நடந்தது. அதே போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரிடம் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து உடன்படிக்கை செய்தார். தாம் வாக்கு கொடுத்த, தாம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற எகிப்தில் அடிமையாக இருந்த யாக்கோபின் புத்திரர்களாகிய இஸ்ரவேலர்களை நினைத்தார். முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையின் நடுவிலே நிற்கிற தேவதூதனை உற்று பார்க்க அருகில் சென்ற மோசேயை அழைத்த தேவன், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அதற்கு மோசே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அதற்கு கர்த்தர், ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொன்னார். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் மோசேயை சந்தித்து மோசேயை முத்தம் செய்தான். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு சொல்லிய யாவையும் செய்து முடித்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம், தரிசனம், சொப்பனம் கொடுத்திருந்தால்
அதை எப்படியும் கட்டாயம் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றும்படியாக நம்மிடமும் பேசுவார். அதற்காக கர்த்தர் யாரை எப்பொழுது நியமித்திருக்கிறாரோ அவர்களிடமும் பேசுவார். அவர்களிடமும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற அவரால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைக்கிற நன்மையான காரியங்களை எப்படி ஆயிலும் செய்து முடித்திட வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.